அண்மை செய்தி. பிரியங்கா காந்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த நிலையில் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேரணியாக செல்ல அனுமதி மறுத்ததை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, தற்போது பேரணியாக சென்ற எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதை கண்டித்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரம். பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தன்னிச்சையான நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகளால் குற்றம் சாட்டப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராகவும் 2024 மக்களவை தேர்தலில் வாக்காளர் திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் இன்று நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையில குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்துல இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக செல்ல முற்பட்டார்கள். ஆனால் டெல்லி காவல்துறை எம்பிக்கள் அனைவருமே பேரணியாக செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்து பேரிகார்டுகளை கொண்டு டெல்லி அந்த இந்திய தேர்தல் ஆணையம் செல்லக்கூடிய சாலையை முழுவதுமாக அடைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக எம்பிக்கள் அனைவருமே தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில அனைத்து எம்பிக்களுமே தற்போது சாலையில அமர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான பிரியங்கா காந்தி, அதே போல சுப்ரியா சுலே உள்ளிட்ட பலரும் சாலையில அமர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சரத்பவார் உள்ளிட்ட பலரும் சாலையில அமர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய காட்சிகளையும் நாம் மற்றொரு பக்கம் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகாமையில ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எம்பிக்கள் அனைவருமே தற்போது சாலையில திரண்டு சாலையில் அமர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல போக்குவரத்து என்பது மாற்று வழி பாதையில இயக்கப்படுகிறது. முன்பாக டெல்லி போக்குவரத்து போலீசாரும் அதற்கான அறிவுரைகளை எல்லாம் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையிலே டெல்லி காவல்துறை அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே தற்போது சாலையில் அமர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியை சார்ந்தக்கூடிய பல்வேறு மூத்த உறுப்பினர்களுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனா டெல்லி காவல்துறை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒலிபெருக்கி மூலமாக இந்த வழியாக செல்வதற்கு எம்பிக்கள் அனைவருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை. மாறாக குறிப்பிட்ட சில எம்பிக்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கூடிய எம்பிக்கள் மட்டும் அவர்களுடைய வாகனத்தில் செல்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம், அப்போதும் நடந்து செல்வதற்கு எங்களால் அனுமதி வழங்க முடியாது என்றெல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே டெல்லி காவல்துறையினுடைய இந்த முடிவை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையில அமர்ந்து தற்போது எம்பிக்கள் அனைவருமே ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வராங்க. சில எம்பிக்கள் மட்டும், குறிப்பாக அகிலேஷ் யாதவ், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில எம்பிக்கள் மட்டும் காவல்துறையினர் அமைத்திருக்கூடிய அந்த தடுப்புகளையும் மீறி எகிரி குதித்து அந்த மற்றொரு சாலைக்கு செல்ல முற்பட்டார்கள். அவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியது குறித்து செய்தியாளர் தெரிவிக்கும் போது இது ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய செயல் என்று அவர்கள் கடுமையான வார்த்தைகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகாமையில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருப்பதோடு அனைத்து எம்பிக்களுமே இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும், அதுவரை தங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் டெல்லி காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டம் இப்படி உரிய பாதுகாப்பு மற்றும் அனுமதி இல்லாமல் தொடர்ந்தால் அனைத்து எம்பிக்களையுமே பேருந்துகள்ல ஏற்றப்பட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வராங்க அப்படின்றது களத்திலிருந்து பார்க்கக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.